போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற பெரண்டையை வச்சு தான் இன்னைக்கு பெரண்டை பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வயிற்றுல பூச்சி இருக்குன்னு சொல்றவங்களும் இதை கண்டிப்பா சாப்பிட்டுட்டு வரலாம். இது டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குடல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பெரண்டை பொடி சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திவ்யமா இருக்கும். இது எங்க வீட்டு பெரண்டை தான், அதுல தான் செஞ்சு காட்ட போறேன். நீங்க பெரண்டை ஒரு களை எடுத்துட்டு வந்து மண்ணுல புதைச்சா கூட நிறைய வளர ஆரம்பிச்சிடும். இதை கிளீன் பண்ணும்போது கையில எண்ணெயை தடவிட்டு கிளீன் பண்ணுங்க, இல்லைன்னா அரிக்கும். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில உளுந்த வறுத்துக்கலாம். நான் 1/2 கப் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்து 3 டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்து அதுவும் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிருங்க. இந்த ப்ரொபோர்ஷனுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கருப்பெல்லை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியா வாசனை வர அளவுக்கு பொறுமையா வறுத்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுல பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கிறிஸ்பியா வறுத்து எடுத்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அந்த எண்ணெயிலே 10 காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட 4 கொத்து கருவேப்பிலை, அதோட பெரண்டையில இருந்து எடுத்த 2-3 இலையும் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வறுத்த பிறகு ஒரு 10 பல் பூண்டை தோலோட இடிச்சு கிறிஸ்பியா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபைனலி நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பெரண்டையும் உள்ள சேர்த்து நல்லா கிறிஸ்பியா வறுத்து எடுத்துருங்க. அவ்வளவுதான். எல்லா பொருட்களையும் வறுத்த பிறகு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஆறுன பிறகு மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுத்துருங்க. வறுத்த ரிமைனிங் எண்ணெயை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடும் போது ஊத்தி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். எப்படி?